இவர் பெரிய ஜமீன் பரம்பரை. அப்படியே வந்து காருக்குள்ள உட்காந்துக்கிட்டே தான் இல்லாத மக்களுக்கு வந்து சேவை பண்ணுவாரு. இப்போ வைஃப் வந்து அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்றேன்னா வீட்டுல விட்டுட்டு வர வேண்டியதானே. அடிக்கடி சர்ச்சையில் சிக்கும் யூடியூபர் இர்ஃபான் ஈகை திருநாளை முன்னிட்டு உதவி செய்ய சென்றிருந்த போது மீண்டும் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். உணவுகளை ரிவ்யூ செய்வதை வாடிக்கையாக கொண்ட இவர் இப்போது பிரபலங்கள், அரசியல்வாதிகள் என பலரையும் பேட்டி எடுக்கும் அளவுக்கு இணையவாசிகள் மத்தியில் பிரபலமாகிவிட்டார். இவர் ரம்ஜானை முன்னிட்டு ஏழைகளுக்கு உதவுகிறேன் என செய்த செயல் இணையவாசிகள் மத்தியில் விமர்சனத்திற்குள்ளாகியுள்ளது. இப்படியான நிலையில் இவரது இந்த செயல் குறித்து விஜே பார்வதி விளாசி தள்ளியுள்ளார். இர்ஃபான் மற்றும் அவரது மனைவி இருவரும் காரில் அமர்ந்து கொண்டு உடைகளை வழங்குகிறார்கள். வாங்குபவர்கள் தனக்கு கிடைக்காமல் போய்விடுமோ என்ற எண்ணத்தில் பிடுங்கும் நிலை வருகிறது. இதற்கு அவர் காட்டிய ரியாக்ஷன்களும் பேச்சில் தெரிந்த மாற்றமும் நெட்டிசன்களை கடுப்பாக்கியது. உதவி செய்தால் கீழே இறங்கி செய்ய வேண்டியதுதானே என்ற குரல்களும் எழுந்தது. தற்போது இது குறித்து விஜே பார்வதி இவர் பெரிய ஜமீன் பரம்பரை என இர்ஃபானை விளாசியுள்ளார். இவர் பெரிய ஜமீன் பரம்பரை. அப்படியே வந்து காருக்குள்ள உட்காந்துக்கிட்டே தான் இல்லாத மக்களுக்கு வந்து சேவை பண்ணுவாரு. அண்ட் ஆல்சோ இப்போ ஒய்ஃபை வந்து அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்றேன்னா முதல்ல இந்த மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டிக்கு கூட்டிகிட்டே வந்திருக்க கூடாது. காருக்குள்ள வச்சுக்கிட்டு வீட்டில் விட்டுட்டு வர வேண்டியதானே. ஸோ டோன்ட் ஈவன் கைஸ் கெட் மீ ஸ்டார்டட் அண்ட் ப்ளீஸ் ரீட் அபவுட் ரத்தன் டாட்டா. ஓகே, அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில தான் சம்பாதிச்ச மேஜர் காசை வந்து இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு போனாரு. ஆனால் அதை பத்தி வந்து ஹி டிட்ன்ட் எஸ்டாப்ளிஷ் எனிவேர். ஆனால் இந்த புது பணக்காரனுங்க இருக்கானுங்க பத்தியா, எவ்வா இவங்க பண்ற கூத்து இருக்கே, தாங்கிட்ட காசு இருக்குதுன்றத வந்து எப்படிலாம் கேவலமான இங்கதான் அவன் புத்தி, அவன் மூளை என்னன்றது வெளியில வருது. ஹிஸ் இன்டென்ஷன்ஸ் வந்து வெளில. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், மெஜாரிட்டி ஆஃப் த சொசைட்டி இந்த மாதிரி ஒரு சீப் மென்டாலிட்டி, ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. ஓகே, இவனுங்களையா நம்ம வந்து ப்ரொமோட் பண்றது. நாடு நாசமா போக வாழ்த்துக்கள். Now my haters will come and comment saying மேடம் அப்படி என்ன பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு. முதல்ல நான் எதுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணோம்? நான் 4 பேருக்கு உதவி பண்றத நான் எதுக்கு வந்து ஒரு கேமரா எடுத்து மக்கள்கிட்ட காமிச்சு நான் வந்து ஒரு புனிதமானவள், நான் வந்து எல்லாத்துக்கும் சேவை பண்றேன்னு I will not do it. And persons who are really contributing to the society will never do it. I'm not talking about politicians, okay, because அது அவங்களுடைய டியூட்டி. அவங்க மக்களுக்கு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்கல்ல, அப்ப அவங்க பண்ணி தான் ஆகணும். அதை வீடியோ எடுத்து போடு, வாட் எவர். நான் சொல்றது ஐம் டாக்கிங் அபவுட் திஸ் டெலிவிஷன் செலிபிரிட்டிஸ் ஆர் திஸ் யூடியூபர்ஸ் ஆர் whomsoever, ஓகேவா? So please don't establish, let us show our gratitude to the society in the most silent way. And guys, இன்னைக்கு வந்து financial year வேற, April. I don't even want to talk more about this. Happy April Fool's Day. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.